வணக்கம். இன்னைக்கு 40ஆம் சௌபாயில சொல்லி இருக்கிற விஷயங்களை பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த ஹனுமன் சாலீசாவின் தொகுப்பாளரான துளசிதாசர் என்னும் நான் எப்பொழுதும் ஹரியின் பக்தனாக அறிய ஆசைப்படுகிறேன். ஹனுமனே, நீங்கள் என்றென்றும் எனது ஹிருதயத்தினுள்ளே வாசம் செய்யுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை செய்யற மாதிரி இந்த சௌபாயை அமைச்சிருக்காங்க. இந்த சௌபாயை படிக்கிறதுல இருவேறு கருத்துக்கள் இருக்கு. சுவாமி சிவானந்தா, குரு ராமபத்ராச்சாரியா போன்ற மதகுருமார்கள் இந்த சௌபாயை படிக்கும்போது துளசிதாசர் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய பெயரை உபயோகப்படுத்தும்படி அறிவுறுத்துறாங்க. இன்னொரு நம்பிக்கையின் அடிப்படையில இந்த சௌபாய் அதை உருவாக்கின கவிக்கான மரியாதை நிமித்தமா அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும், இனி வரப்போகும் கடைசி தோஹா நமக்கானதாகவும் அறியப்படுறனால துளசிதாசர் அப்படிங்கிற பெயரை உள்ளது உள்ளபடியே படிக்குமாறு அறிவுறுத்துறாங்க. இந்த சௌபாய கவி அமைத்த விதத்திலேயே படிக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலும் மாறாத பக்தி கொண்ட துளசிதாசரை நினைவூற்றுறது மூலமா நாமும் நம்முடைய சூழ்நிலைகள் மாறினாலும் நம்மோட பக்தி நிலை மாறாம இருக்க நமக்கு நாமே அறிவுறுத்தும் விதமாய் இருக்குன்னு சொல்றாங்க. துளசிதாசரோட வாழ்க்கை முறையும் வரலாற்று குறிப்பும் ஹனுமன் சாலீசா எழுதும்போது அவரோட நிலையும் நமக்கு தெரிஞ்சா இந்த சௌபாயை நம்ம இன்னும் உள்ளுணர்ந்து படிக்கலாம். அந்த நோக்கத்தோட இதோ துளசிதாசர் பற்றிய சில குறிப்புகள். 500 வருடங்களுக்கு முன்பு கங்கை கரையில அமைஞ்சிருக்கிற நிலப்பரப்புல பிறந்தவர் தான் நம்ம துளசிதாசர். இவரோட பெற்றோர்களுக்கு ஜாதகத்தின் மீது இருந்த அதீத நம்பிக்கையினால குழந்தை பருவத்திலேயே கைவிடப்பட்டார். ஏன்னா இவரோட ஜாதகம் அதிர்ஷ்டம் இல்லாததாகவும் சங்கடங்கள் நிறைந்ததாகவும் இருந்த காரணத்தினால இவரை வளர்த்தவங்க இவருக்கு ராம்போலா அப்படின்னு தான் பெயர் சூட்டினாங்க. ஏன்னா இவர் முதல்ல பேசின வார்த்தையே ராம் தானா. கொஞ்ச நாள் கழிச்சு வளர்த்தவங்களும் இறந்து போக இவரோட அம்மா அப்பாவை தேடி அலையிறாரு. பல நாள் தேடல்ல அவங்களும் இறந்து போனதா தெரிய வருது. என்ன செய்யறதுன்னு தெரியாம தன்னுடைய குழந்தை பருவத்துல வீடு வீடா பாடல்கள் பாடி தன்னோட ஜீவிதத்தை நடத்து வந்தாரு. ஒரு நாள் நரஹரிதாஸ் அப்படிங்கிற ராமானந்தாவோட சீடர் இவரோட சொல் வளமையும் கவித்துவத்தையும் கண்டு வியந்து தன்னுடைய குடையின் கீழ் இவரை தத்தெடுக்கிறாரு. அவரு தான் இவருக்கு துளசிதாசர் அப்படின்னு பெயரை சூட்டி சமஸ்கிருதமும் வேத ஞானமும் அவத்தி மொழியின் நுணுக்கங்களையும் கற்பிக்கிறாரு. துளசிதாசர் முதல்ல ராமரோட கதை கேட்கிறதும் அவரோட குருவான நரஹரிதாஸ் இடம்தான். இப்படியே பல ஆண்டுகள் ஓடி போகுது. ஒரு நாள் மரங்களுக்கு தண்ணி ஊற்றி கொண்டிருக்கும் போது தாகத்துல இருந்த ஒரு பிரேதாத்மா அதனோட தாகத்தை போக்கிக்கிட்டது மட்டும் இல்லாம துளசிதாசர் முன் தோன்றி அவருக்கு என்ன வரம் வேணாலும் கேட்குமாறு தன்னோட நன்றியை செலுத்த முற்படுது. அப்போ துளசிதாசர் தான் ராமரை காண மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறதாகவும் அதற்கான வழியை வரமா அளிக்குமாறும் கேட்கிறாரு. அப்போ உருமாறி இருந்த ஹனுமனின் உண்மையான ஸ்வரூபத்தை காமிச்சு கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. ஹனுமனை சந்திச்ச நிகழ்வுல துளசிதாசர் மெய்மறந்து ராமரை காணும் கோரிக்கைய வைக்கிறாரு. அதற்கு ஹனுமன் ராமரோட கதைய துளசிதாசர் வாயால கேட்க ஆசைப்படுறாரு. அதுதான் ராமச்சரித்திர மானஸ் அப்படிங்கிற காவியத்தோட அஸ்திவாரமா அமைஞ்சுது. ராமாயணம் எழுதணும் அப்படிங்கிற எண்ணமே துளசிதாசரை ராமர் மற்றும் லக்ஷ்மணனை ஹனுமனோட தெய்வீக அருளால பார்க்க வைக்குது. அந்த நொடியில இருந்து துளசிதாசர் தன்னுள்ள இருக்கிற ராமரை உணர்ந்து மாறா ஹனும பக்தராகவும் மாறுறாரு.
துளசிதாசர் ராமாயணத்தை சமஸ்கிருதம்ல எழுத முற்படும் போது சிவபெருமானும் பார்வதி தேவியும் துளசிதாசர் கனவுல வந்து அவத்தி மொழியிலேயே எழுதுமாறு எடுத்துரைக்கிறாங்க. அதன் காரணமா பெரும்பான்மையான மக்கள் ராமாயணத்தை ரசிக்க முடியறது மட்டும் இல்லாம தர்ம ஞானமும் அடைவாங்க அப்படின்னு எடுத்துரைக்கிறாங்க. இதன் காரணமா ராமச்சரித்திரமான தன்னுடைய லோக்கல் லாங்குவேஜான அவத்தி மொழியிலேயே எழுதுறாரு. இது சிவபெருமான் சொன்ன மாதிரியே எல்லா மக்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. ஆனா இது பரவுறது பிடிக்காத சில பேர் இது சமஸ்கிருதம் இல்லாததாகவும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னும் கூறி காசி விஸ்வநாதர் கோயில் கிடங்குல போட்டு பூட்டியும் வைக்கப்படுது. ஆனா வியப்பூட்டும் விதமா இந்த நூல் மறுநாள் காலையில சிவபெருமான் கோயில்ல சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு அந்த நூலோட முதல் பக்கத்திலேயே சிவனாலேயே எழுதப்பட்டு கர்ப்ப கிரகத்துல இருக்கிறத பார்த்து எல்லோருமே ஆச்சரியத்துல உறைஞ்சு போறாங்க. அந்த நொடியில இருந்து துளசிதாசரோட புகழ் கவி அப்படிங்கிறதையும் தாண்டி ஆச்சரியங்கள் செய்ய வல்ல ஒரு முனிவராவே பரவ ஆரம்பிக்குது. ஒரு நியூஸ் பரவுது அப்படின்னா கண்ணு காது மூக்கு வச்சு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த அதிசயம் அக்பரை எட்டும் போது இறந்தவர்களையே பிழைக்க வைக்கும் அதிசயம் நிறைஞ்சவரா துளசிதாசர் பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அதை கேட்ட அக்பர் துளசிதாசரை ஆக்ரா வரும்படி அழைப்பு விடுக்கிறாரு. ஆனா முதுமையும் வறுமையும் நிறைஞ்ச துளசிதாசர் உடல்நிலை குறைபாட்டின் காரணமா வர மறுத்தாலும் விடாப்பிடியா அழைச்சு செல்லப்படுறாரு. அப்போ அக்பர் அவரை அதிசயம் ஏதாச்சும் நிகழ்த்தி காட்டுமாறு ஆணையிடுறாரு. அதற்கு துளசிதாசர் தான் ஒரு கவி மட்டும்தான், அதிசயம் நிகழ்த்தி காட்டும் மந்திரவாதி அல்ல, நான் ஒரு ராமபக்தன் மட்டுமே அப்படின்னு புரிய வைக்க பார்க்கிறாரு. இவரோட வெளிப்படையான உண்மை தன்மைய அகங்காரம் அப்படின்னு தவறா கருதி அக்பர் இவரை சிறையில அடைக்கிறாரு. ராமர் லக்ஷ்மணன் சுக்ரீவன் விபீஷணனை காப்பாற்றின ஹனுமான எண்ணி அவரோட கிரகங்களையே மாற்றக்கூடிய சக்திகளை உணர்ந்து அவரோட துயரங்களை போக்கக்கூடிய சக்தியை பத்தி பாடி தன்னோட மெய் ஞானத்தோட பிரதிபிம்பமா அமைச்சதுதான் இந்த ஹனுமன் சாலீசா. சிறையில இருந்த துளசிதாசர் இந்த கடைசி சௌபாயை முடிக்கும் நேரத்துல ஒரு குரங்கு கூட்டமே வந்து ஆக்ராவை சூறையாடி துளசிதாசரை விடுவிக்கும் உத்தரவை அக்பரை போட வச்சதா குறிப்புகள் இருக்கு. இதை விட பக்தியின் ஆழத்துக்கு வேற என்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும்? சரி, இந்த ஸ்லோகத்தோட ஆர்டர் வைஸ் மீனிங் ஒரு தடவை பார்த்துடலாம். துளசிதாச சதா ஹரி சேரா, துளசிதாசர் என்றென்றும் ஹரியின் தாசனி, கீஜை நாத் ஹிருதயமக தேரா. இங்க நாத்தான்னு குறிப்பிட்டிருக்கிறது ஹரி அம்சமான ராமர் எடுத்துக்கலாம், இல்லையா ஹனுமானையும் எடுத்துக்கலாம். நாதா, நீங்கள் என்றென்றும் எனது ஹிருதயத்தின் உள்ளே வாசம் செய்யுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை செய்யற மாதிரி இந்த சௌபாயை அமைச்சிருக்காங்க. நன்றி.